ஹாய் கைஸ், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுனாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வெயில் தான். வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் சம்மர் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன மாவட்டம்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து திருச்சியில் கிட்டத்தட்ட 39லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி பக்கத்திலேயே இருந்தாலும் இவங்களுக்கு வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது அங்கே வந்து ஃபேமஸே வெயில் தான். அங்கே ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டேஸில் வந்து கரூரில் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வெயில் எப்போவுமே பதிவாகும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு 45லேருந்து 45லேருந்து 49 டிகிரி செல்சியஸ் வெயில் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மூணாவது வந்து மதுரைனாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது தூங்கா நகரம். இந்த தூங்கா நகரத்தில் வந்து 40லேருந்து 42 டிகிரி வந்து பதிவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா 4வது இடத்துல இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துலயும் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சேலத்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது சேலத்துல வந்து ஏப்ரல் மாதம் தென் வந்து ஜூன் மாதம் இந்த 2 மாதமும் இல்லாத வெயில் மே மாதம் இருக்குல்ல அப்போ வந்து ரொம்ப அதிகமாக தாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாம் எதனால் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து கடலுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் கடலுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வெப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வந்து இங்கே வந்து ஜனப்பெருக்கம் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாவட்டம் அப்படிங்கிறதுனால அதனால கூட வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப வந்து காற்றோட்டம் கொஞ்சம் குறையும் போது மக்களுக்கு வந்து வெயிலோட பவர் கொஞ்சம் கூடுதலாகவே நம்மளுக்கு உடம்புல நம்மளா இருக்கட்டும் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். இந்த வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது நம்மளால மட்டும்தான் முடியும். நார்மல் டேஸ்ல நீங்க 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் இந்த சம்மர் காலத்தில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும், நம்ம உடம்புல இருந்து சூடும் வெளியேறும். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து இந்த அம்மம் போடுறது, அதுக்கப்புறம் இந்த பொக்களமாக வரும்ல அப்படி போடுறது, அதுக்கப்புறம் இந்த மண்ணங்கான்றதுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வராமல் இருக்க தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் போகிறதா இருந்துச்சுன்னா லைட் காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போடுறதுனால உங்களோட பாடியில் வந்து ஹீட் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னும் சொல்கிறாங்க. தென் வந்து நீங்கள் இந்த சம்மர் சீசனில் ஃபுட்டை விடவும் அதிகமாக ஜூஸ் அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த ரெண்டும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணீர் நிறைந்த பழங்கள் தர்பூசணி, முலாப்பழம், அப்புறமா இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்புல வந்து சூடு வந்து தணியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸுமே அப்படிதான். தயிர் அதிகமாக ஆட் பண்ணலாம், சாப்பாடுலையா இருக்கட்டும் இல்லை நார்மலாகவே தயிர் குடிக்கிறது இந்த வெயில் சீசனில் ரொம்ப நல்லது. திரும்ப குழந்தைங்களுக்கும் அதிகப்படியான ஜூஸு, நன்னாரி சர்பத் அந்த மாதிரி லெமன் ஜூஸ் அந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருங்க. கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் வெப்பநிலை குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன டாபிக் கொண்டு வரலான்னு சொல்லிட்டோம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.